Eat healthy, be healthy. இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடேஸ் ரெசிபி வாழைப்பூ வடை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு பட்டாணி பருப்பு, வடை பட்டாணி பருப்புன்னு இருக்குது, அது அல்லது கடலப்பருப்பு 1/4 கிலோ எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்லா அலசிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. மற்ற இன்க்ரீடியன்ட் வாழைப்பூ பொடியாக நறுக்குனது, மஞ்சத்தூள், பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது 2, கொத்தமல்லி கருவேப்பிலை பொடியாக நறுக்குனது, வரமிளகா ஒரு 2, பச்சை மிளகா 1, பொடியாக நறுக்குன பச்சை மிளகா 3, சோம்பு 1 டீஸ்பூன், பூண்டுப்பல் 4, இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு. அதில் நம்ம அரைக்க தேவையான பொருட்கள் என்னங்கிறது பார்ப்போம். வரமிளகா 2, பச்சை மிளகா 1, பூண்டுப்பல் 4, இஞ்சி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஊற வச்ச கடலப்பருப்பு அல்லது பட்டாணி பருப்பு அதை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா வடிச்சிருங்க. தண்ணி ஆட் பண்ணாமல் அரைச்சாதான் நல்லா கொரன்னு அடித்து நம்மளுக்கு வடை நல்லா கிறிஸ்பியாகவும் எண்ணெய் குடிக்காமல் நல்லா டேஸ்டியாக வரும். ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடாதீங்க. 1/4 கிலோவுக்கு 25 to 30 வடை வரும். அரைச்சாச்சு, நல்லா கொரன்னு அரைச்சி வச்சாச்சு. இப்போது பொடியாக நறுக்கின இன்க்ரீடியன்ட் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது ஒரு 3 அல்லது 4க்குள்ளே, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் ஆட் பண்ணியிருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வாழைப்பூ முழுசாக ஆஞ்சி வச்சுருந்தேன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். முழுசாக ஆஞ்ச வாழைப்பூவில் நான் 1 கப் அளவுக்கு மட்டும் எடுத்திருக்கேன். அதை நம்ம வேக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த துவர்ப்பு டேஸ்ட் கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு போகணும். அதனால் நல்லா ஒரு 2 டைம் அலசிட்டு அதை டைரெக்டாகவே ஆட் பண்ணிக்கலாம். அந்த துவர்ப்பு டேஸ்ட்டு போனால் தான் நம்ம உடம்புல வந்து நல்லா கெட்ட கழிவுகளெல்லாம் வெளியேற்றும். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாவுக்கு நம்ம 1.5 டீஸ்பூன் உப்பு போதுமானது. இப்போ நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சுகர் பேஷண்ட்டுக்கு, மற்றபடி லேடிஸ்க்கெலாம் வந்து அவ்வளோ ஹெல்த்தியான வாழைப்பூ சாப்பிட்றது அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவு பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடாகிட்டுருக்கு. இப்போது சின்ன சின்ன பால்ஸாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். அதை நம்ம எந்த திக்னஸ்க்கு வேணுமோ தட்டி வடையாக பொரிச்சு எடுக்கலாம். இந்த வடை வந்து பட்டாணி பருப்பில் செய்கிறனால வடை அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். 6 நாளும் பார்த்தா உங்களுக்கு கிறிஸ்பியாகவே இருக்கும். நார்மல் கடலப்பருப்பில் செய்கிறதோட வடை பட்டாணி பருப்பு கிடைச்சிதுன்னா கேட்டு வாங்கி இதில் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாழைப்பூன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பெண்களுக்கு அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் கொடுக்குறது. அதே மாதிரி சுகர் பேஷண்ட்டுக்கும் அடிக்கடி உணவில் சேர்த்திக்கலாம். துவர்ப்புங்கிறது நம்ம எதுலேயும் சேர்த்தவே மாட்டோம். அட்லீஸ்ட் வாழைப்பூலையாவது நம்ம ஆட் பண்ணணும். அதனால் பசங்களுக்கு, சின்ன குழந்தைங்கன்னா ஜஸ்ட் ஒரு சாப்பாடு சாப்பிட்ற ஸ்டேஜ்லேருந்து இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க, கசக்குது துவர்ப்பு அப்படின்ட்டு. அதனால் பாவக்காவோ வாழைப்பூ வாழைத்தண்டு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்கிற ரெசிப்பியில் மிக்ஸ் பண்ணி செஞ்சோன்னா அவங்க சாப்பிடுவாங்க. அதோட டிஃப்ரென்ஸும் நம்மளுக்கு தெரியாது. நம்ம வாழைப்பூவில் கூட்டு, அவியல், வாழைப்பூ ஃப்ரை, வாழைப்பூ வடை இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபி இருக்குது. வாழைப்பூ கூட்டு, வாழைப்பூ கோலா உருண்டை இது மாதிரி நிறைய விதமான ரெசிபி இருக்குது. வாழைப்பூவே அவிச்சிட்டு சுண்டல் மாதிரி பாசிப்பருப்பும் வாழைப்பூவையும் நல்லா வேக வச்சு அவிச்சிட்டு அதை தேங்காய் பூ போட்டு தாளிச்சோன்னா அப்படியே சுண்டல் மாதிரியே அருமையாக இருக்குங்க. வெறும் வாயிலேயே சாப்பிடலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம்.
பெரியவங்கெல்லாம் நம்ம பாயில் பண்ணி பொரியலாவோ எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் பசங்களுக்கு கொடுக்கணுன்னா இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சு கொடுங்க. எந்த காய்கறி சாப்பிட மாட்டேங்கிறாங்களோ இது மாதிரி ஃப்ரைட் ஐட்டமில் மிக்ஸ் பண்ணி செய்யுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், பார்க்கும் போதே அவ்வளோ கிறிஸ்பியோட இது வந்து நல்லா பருப்போட இது எடுத்து காமிக்குது. இதையே நம்ம நல்லா புளிக்காத தயிரில் போட்டு பெரிய வெங்காயம் கேரட் துருவி போட்டு பூந்தியில் மிக்சர் இருந்ததுன்னா தூவி நல்லா பொடி பொடியாக வடையை வந்து புட்டு போட்டு கிளறி கொடுத்தோன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா மழை காலத்தில் அருமையாக செஞ்சு சாப்பிடுங்க, டேஸ்டியாக ஹெல்த்தியாக. டுடேஸ் ரெசிபி வாழைப்பூ வடை ரெடி. Thanks for watching.